சின்ன திரையில் விஜய் தொலைக்காட்சி மூலயமா மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவர் தான் நாஞ்சில் விஜயன் அவர்கள். இவரும் இன்னொரு சக ஆர்டிஸ்ட், சின்ன திரை ஆர்டிஸ்ட் வைஷ்ணவி அவர்களும் வந்துட்டு இணைந்து, இவங்க 2 பேரும் இணைத்து நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்து பரப்பிக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் வைஷ்ணவி அவர்கள் தொடர்ந்து நாஞ்சில் கூட இருக்கும் அந்த புகைப்படங்கள், வீடியோஸ்னு அவங்களுடைய வலைத்தளங்களில் வந்துட்டு ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. இப்போது நாஞ்சில் விஜயன் வந்துட்டு அவருடைய ஃபேமிலியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அவர் எக்ஸ்போ, பிஸ்னஸ், அது இதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ரூட்டே வந்து தனியாக வந்து அவர் பாட்டு ரன் பண்ணிக்கிட்டே இருந்தார். பட் ஆனால் இப்போது அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு சோஷியல் மீடியாவில். அதை பார்த்துட்டு பலரும் பல விதமான கலவையான விமர்சனங்களை தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன்படி அந்த பதிவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் பிரபலமாக வேண்டும், பிக்பாஸ் என்கிற நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக உங்களோடு பழகிய நல்ல நட்பை கொச்சைப்படுத்தி என்னை பற்றி பல அவதூறுகளை தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி கொண்டிருந்தீர்கள். அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் உங்கள் முன்பு நாங்கள் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தொடர்ந்து பல வகையில் உழைத்து கொண்டிருந்தேன். உங்களையும் என்னையும் தொடர்பு படுத்தி பல அவதூறு விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களில் தினம் இன்று வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை நினைத்து நான் ஒரு நாளும் வருந்தவில்லை. ஏனென்றால் என் மனைவி என்னோடு உறுதுணையாக இருக்கிறார் என்று. ஆனால் இன்று என் வீட்டில் ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டையின் போது என் மனைவியின் அம்மா வார்த்தையை விட்டுவிட்டார்கள். நீ ஒரு திருநங்கை ஏமாற்றிவிட்டு தானே என் பெண்ணை திருமணம் செய்து கொண்டாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. இந்த சமூகத்தில் சில பேர் என்னை பல கேலி விமர்சனங்கள் செய்த போதும் என் குடும்பம் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து வந்தேன். ஆனால் இன்று அந்த நம்பிக்கையும் வீண் போனது. என் மனைவியை பிரிந்து தனிமையில் வந்துவிட்டேன். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சிலர் கமெண்ட் செய்தார்கள், திருநங்கை சாபம் உன்னை சும்மா விடாது என்று. அந்த சாபம் இன்று பழித்து விட்டது என்கின்ற சந்தோஷம் நிச்சயமாக அவர்களுக்கும் இருக்கும். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் இன்று மீண்டும் தனிமையில் இருக்கின்றேன். நிச்சயமாக இன்று உங்களுக்கு நல்ல வரும் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள், நான் தோற்றுவிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. திருநங்கை சகோதரி வைஷ்ணவியிடம் நான் தோற்றுவிட்டேன் அப்படின்ற ஒரு டைட்டிலோட. அண்ட் இன்னொரு ஃபோட்டோவும் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே, பெட்டியும் படுக்கையுமா எல்லாமே வந்துட்டு தனியாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுறாங்க நாஞ்சில் விஜயன் அவங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து அப்படின்ற மாதிரி வந்து நல்லாவே தெரியுது அந்த ஒரு ஃபோட்டோவில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.